Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 5 exercise 5.4 10th sum. ஓகே 11th சம் மாதிரியே தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணையில் இன்டர்செக்ஷன் வார்த்தை இருக்குது, லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன். அப்போ இன்டர்செக்ஷன் வார்த்தை வந்துட்டாலே அந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும் எலிமினேஷன் மெத்தட் படி. இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் வார்த்தை இந்த இருக்குது பார்த்தனால இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு நான் செய்கிறேன். இந்த இருக்குது பாரு, பார்த்துட்டேன் பாரு இந்த வார்த்தையை பார்த்தனால நான் இப்போ ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணிவிட்டு உனக்கு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். சரி, இது பாயிண்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன், XY கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன செய்யலாம், இப்போ ரெண்டு வேறு வேறையாக இருக்கிறனால இது செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 2 மல்டிபிளை 3 மல்டிபிளை பண்ணால் ஒய் வந்து 6 ஆயிரும். அப்போ 2 3 என்னது 3 3 சார் 9, 2 3 சார் 6, 10 3 சார் 30. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு அப்படியே அடிச்சிட்டேன், ஆட் பண்ணுறோம். அப்போ 14x = 32 அப்படின்னு வருது. அப்போ வந்து எல்சி இதில் தான் வருது, ஃப்ராக்ஷனில் தான் வருது. 32/14 அடித்தோம்னா 16 2 32, 7 2 14, x = 16/7. x = 16/7. நெக்ஸ்ட்டு இஃப் x = 16/7 சப்ஸ்டியூட்டிங் இன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுறேன். சின்ன ஈக்குவேஷனை பார்த்து மைனஸ் இல்லாமல். அப்போ 3x + 2y = 10, 3 × 16/7 + 2y = 10. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 16 3 48/7 + 2y = 10. அந்த சைடு கொண்டு போயிரு. 2y = 10 - 48/7. ஓகேங்களா, ரைட். அப்போ 70 - 48 என்ன வந்துருச்சு, 38 32/7 2y. சரிங்களா சொல்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. y = 22/7 கீழே கொண்டு வந்து அடுத்து 2 இருக்குது, அடிச்சிட்டோம்னா 11/7. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதியில் எக்ஸ்ன்ற பாயிண்ட் எடுத்து எழுதணும், ஒய்ன்ற பாயிண்ட் எழுதணும். எக்ஸ்ன்ற பாயிண்ட் 9/11, ஒய்ன்ற பாயிண்ட்டு 11 எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு 16/7, ஒய்ன்ற பாயிண்ட்டு 11/7 போகிறது கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கு, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, தாரா பண்ணியிருக்கேன். அது அந்த ஈக்குவேஷனை வச்சு எம் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் எம் எப்படி கண்டுபிடிக்கிறது, -a/b அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும், -a/b. சரிங்களா சொல்கிறது. ஈக்குவேஷனை எழுதிட்டு -a/bன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆன்சர் எப்படி வரும்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகி நடுவில் ப்ளஸ் வந்துடும், சைன் சேஞ்ச் ஆகும் நடுவில். சரிங்களா. அப்போ இதை அப்படியே நான் -a/bன்னு எடுத்து செய்கிறேன். இந்த ஆன்சரை எடுக்கிறேன். a/b 4/7 வருது. -x1y1க்கு இந்த இருக்குது பாயிண்ட்டு, x1y1ன்றதுக்கு பாயிண்ட் இந்த இருக்குது 16/7 11/7 அப்படின்ட்டு இருக்குது. பார்த்துக்க. இது அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் எடுக்கிறோம். ஆன்சர் எடுக்கையில் பார்த்துக்கோ, இதுதான் x1y1 பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். கிராஸ் பண்ணு 7y. சரி பரவாயில்ல, 7 மேலே கொண்டு போய்ட்டு கீழே 4 போட்டிருக்கேன். இப்போ 7y - 11 எழுதணும், இதுலேயும் 7xன்னு எழுதணும். இது கிராஸில் பண்ணு, இதில் 4 முன்னாடி கொண்டு இருக்க முன்னாடி இதில் நம்ம கிராஸ் பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது, கிராஸ் பண்ணிக்கோ. கிராஸ் பண்ணிக்கோ அப்படின்னா பார்த்துக்கோ, என்னது 7y - 11/7, இங்கிட்ட எனக்கு -7/4 × 7x - 16/7. சரியா சொல்கிறது, ரைட். அப்படியே ஆப்ரேட் பண்ணு. இது 7 அடிச்சிடலாம். கிராஸ் பண்ணோன்னா 4 மேலே போயிடும், 7 -7 அங்கேயே தான் இருக்கும். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணு. 28 - 44 = -49x ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன வருது அப்படின்ட்டு பாரு, மல்டிப்ளை பண்ணி பாரு. 7 42க்கு 2 மிச்சம் 4, 1 7 11, 112 + 112 அப்படின்னு வருது. ஒன் சைடாக கொண்டு போ, மைனஸை ப்ளஸ் ஆக்கிறனால 49x + 49x + 28y -44 -112 = 0. 49x + 28y மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி விடு. 4 + 2 6, ரைட் தானே, 6 5 156 அப்படின்னு வருது. இது எதுவும் காமனாக டிவைட் பண்ண முடியுமா, 7ஆல் பண்ண முடியாது. ஸோ விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன். பெர்பெண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைனு பார்த்துக்க, பெர்பெண்டிகுலர்னால -1/m போட்டிருக்கேன். அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் எடுக்கணும்னா -a/b. ஓகே,
மறந்துடாத, இதை டிவைட் பண்ண முடியாது, அதனால் எரேஸ் பண்ணி விட்டேன். ஓகே. ஸோ இது வந்து இது டிவைட் பண்ணோம்னா 7 வந்துடும்டா. 7ஆல் டிவைட் பண்ணுவேன், இது 7 ஆயிரும், இது என்ன ஆயிரும் 4 ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். கான்ஸ்டன்ட் மாறத்தான் செய்யும். பேரலல் ஈக்குவேஷன் அப்படியே வரும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் அப்படியே வரும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் அப்படியே வரும். எதில் பேரலல் அப்படின்னா இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதோட அதை அப்படியே 4னா 4ன்னு வரும், 7னா 7 வரும், மைனஸ்னா மைனஸ் வரும், அந்த மாதிரி வரும். பேரலல்னால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும். 7 இங்கே போயிடும், 4 இங்கே வந்துடும். இப்போ இதில் பாருவேன், 7 அடித்தா 7 வரும், இது 7ஆல் அடித்தா என்ன வரும், 4 வரும். மாறிக்கிடுச்சா? அதே மாதிரி மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும். அதான் பெர்பெண்டிகுலர். சரியா? பேரலல்னால் அப்படியே சேமாக இருக்கும்டா தம்பி, கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகி கான்ஸ்டன்ட் மாறும். கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனா எக்ஸுக்கு உள்ளது ஒய்க்கு போயிடும், ஒய்க்கு உள்ளது எக்ஸுக்கு வந்துடும், நடுவில் சைன் சேஞ்ச் ஆயிரும். சில டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா சொல்கிறது? அது உனக்கு எப்படி பிடிக்குதோ அதை செஞ்சுக்க, பொறுமையாக நிதானமாக. ஓகே, குட்.